வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நறுக்கி ரெடி பண்ணிவிட்டு என்ன சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கலர் மாறுற அளவுக்கு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு வெண்டைக்காய் வதங்குறப்ப அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய்ச்சில், கொஞ்சமாக ஜீரகம், அது கூடவே ஒரே ஒரு நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்குன சின்ன வெங்காயம், 4-5 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி கழுவுன தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய மசாலா வந்து மிக்ஸி ஜார்லேயே ஒட்டி இருக்கும். அது எல்லாமே நம்ம கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துட்டு இந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கோம். உப்பு காரமெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்த உடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக வெண்டைக்காய் காரக்குழம்பு நமக்கு தயாராகிடும். காரக்குழம்புக்கு சைடிஷாக சுரக்காய் பால் கறி கூட்டு செஞ்சுக்கலாம். குக்கரில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாட்டு சுரக்காய் வந்து எனக்கு சின்ன சைஸாக தான் கிடச்சிச்சு. நீங்கள் வாங்குறப்ப கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து கணிசமாக இருக்கும். சுரக்காயோடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான பால் கூட்டு தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுரக்காய் கூடவே 2-3 வெள்ளைப்பூடை வந்து தட்டி சேர்த்துக்கலாம். 2-3 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, தேங்காய் பால் சேர்த்து தான் வேக வைக்கணும். தேங்காய் பால் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 1 விசில் இல்லைனா 2 விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின தேங்காய் பாலில் சுரக்காயும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். பால் கூட்டுங்கிறதுனால வரமிளகாயும் மஞ்சத்தூளும் சேர்க்கலை. இப்போ நமக்கு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டான சுரக்காய் பால் கூட்டும் தயாராகிருச்சு. இந்த காரக்குழம்புக்கும் இந்த கூட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் மெனு தயாராகிருச்சு. வெண்டைக்காய் காரக்குழம்பும் அதுக்கு சைடிஷாக சுரக்காய் பால் கறி கூட்டும், அப்பளமும் வடகமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.